படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளேயே இருக்காங்களோ அப்படிங்கிறது தோணியிருக்கா? இப்போ மகாவதார் நரசிம்மா வந்து எந்த கேங்ஸ்டர் மூவியும் கிடையாது. அது ஒரு டிவைனான ஒரு பக்கா கண்டிப்பா. டிவோஷனல் கைண்ட் ஆஃப் ஒரு மித்து, ஒரு மித்துன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு 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 புராண சாமி கதை. புராண கதை. ஸோ நீங்க அதுக்கு வந்து இப்போ சாமி சிஎஸ் வந்து எப்படி ஒர்க் ஆவார் நீங்க யோசித்து பாருங்களேன். சம்பந்தமே இல்லையா, அவர் ஒரு கொலை பண்றதுக்கு தான் மியூசிக் போடுவார். அப்படிங்கும்போது ஒரு சாமிக்கு எப்படி போட முடியும்னு இருக்குல்ல. அப்போ நம்ம இன்னொரு படம் நீங்கள் ராக்கெட்ரி மாதிரியான ஒரு பயோபிக். ராக்கெட்ரி படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒருத்தருடைய பர்சனல், அதில் எந்த ஃபைட்டும் கிடையாது படத்தில், எந்த கத்தி கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஃபுல் எமோஷ்னல். இது பார்க்கிங்னு ஒரு படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ சம்மந்தமான படம். நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ நான் ரோல் மாடலாலாம் எடுத்துக்கிட்டு இருப்பேன் ரகுமான் சார், இளையராஜா சார் தான். இப்போ இளையராஜா சார் நினச்சிக்கிட்டிங்கன்னா அவர் வந்து வெறுமனே வந்து ஏதோ ஒரு ஜானராவில் ஒரு இதில் மட்டும் படம் பண்ணல. அவர் பல டிஃப்ரெண்ட் இதை ட்ரை பண்ணியிருக்கிறாரு, டிஃப்ரெண்ட் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது மட்டும் தான் வருங்க, இப்படி தான் போடுவாங்க, எல்லா படமும் இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் நம்ம கிடையவே கிடையாது. நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு மண்ணு தான். அந்த கதையும் அது வந்து அவங்க தான் அந்த பானை செய்கிறவங்க மாதிரி வச்சுக்கோங்களேன். அது என்னவா செய்ய ட்ரை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவங்க கையை இப்படி வளைச்சாங்கன்னா அது பானையாகும், நேராக வளைச்சாங்கன்னா வேற மாதிரி ஆகும், அவ்வளோதான். நம்ம அப்படி ஒரு மியூசிஷியனாக அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது நம்மளுடைய சொந்தம். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். இதுதான் என்னுடைய மேக்ஸிமம் லவ் சாங்னு சொல்லி நான் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் சினிமா மியூசிக் அப்படி இல்லைல்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். பட் ஆடியன்ஸ் வந்து நமக்கு மேலே முத்திரையெல்லாம் குத்தலைன்னு தான் நான் தோணுது. இப்போ ஏன்னா நான் லவ் படம் பண்ணாலும் அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்போ அந்த படம் நான் சொன்ன மகாவதார் நரசிம்மா ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, அது அந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணால் ஒத்துக்குருவாங்க. சில படங்கள் நானே சில பாட்டுகள்லாம் சில பாட்டுகள் நானே தப்பு பண்ணியிருப்பேன், நல்லா பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்காக வந்து என் பாட்டை ஃபுல்லாக விரும்பலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம நல்லா இருந்தால் ரசிக்க போகிறாங்க, நல்லா இல்லைனா நம்ம அடுத்து நல்லா பண்ணுறதுக்கு நம்மளும் ட்ரை பண்ணுவோம்.